நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்க போகும்போது அந்த கார் வந்து ஃப்ளட்ல அடிபட்டிருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஈஸியான ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்ல பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க காரோட சீட்ஸ் கீழே உள்ள ரைல்ஸை செக் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை அந்த இடத்துல நல்லாவே மூவபிள் ஆகுதா, சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா தண்ணி உள்ள வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்க காரோட சீட் பெல்ட்டை வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இழுத்து பாருங்க. அந்த சீட் பெல்ட்ல ஏதாவது மண்ணு கரை இல்ல தண்ணி ஏதாவது பட்ட மாதிரி, உள்ள ஏதாவது பார்த்தீங்கன்னா சேறு ஏதோ உள்ள போயிருக்க மாதிரி, அந்த சேருல ஏதாவது பெல்ட் நிறைஞ்சிருக்க மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா உங்க கார் வந்து ஃப்ளட்ல அடிபட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்த மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க காரோட ஏசி வென்ட்ஸுங்க. ஏசி வென்ட்ஸ் உள்ள பாத்தீங்க அப்படின்னா டஸ்ட் இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா மண்ணு இல்ல ஏசி போடும்போது மண்ணு ஸ்மெல் வருது அப்படின்னா ஏசி உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சேறு இருக்க மாதிரி கரைகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ளட்ல அடிபட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா உங்க காரோட பின்னாடி டிக்கியை ஓபன் பண்ணி ஸ்பேர் வீல் அதாவது ஸ்டெப்னியை எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டெப்னி மாட்டக்கூடிய இடம் இருக்குல்ல, ஸோ அந்த இடம்லாம் பாருங்க ரஸ்டா இருக்கா இல்ல அந்த இடத்துக்குள்ள தண்ணி ஏதாவது வந்த மாதிரி தடயங்கள் இருக்கா அப்படின்ற செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒருவேளை அப்படிலாம் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்க வண்டிக்குள்ள தண்ணி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க காரோட இன்ஜினுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா இன்ஜின் சைட்ல அது ஃபியூஸ் பாக்ஸ் இருக்க இடத்துல ஸோ வயரிங் இது எல்லாத்துலயுமே பாஸ் ஆன் பிடிச்சிருக்கு, ஒரு பச்சை கலர்ல ஏதாவது பாஸ் ஆன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் தண்ணி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செகண்ட் ஹேண்ட்ல வண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளட் வண்டி எடுக்காம நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய டிப்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா பார்ட் 2 வீடியோ கம்பல்சரி சீக்கிரமா போடுறேன். ஸோ நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.